கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை மாநில கல்லூரியில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாணவ மாணவிகளிடையே பேசியிருந்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு கூடிய விரைவில் சிறப்பு வசதிகளோடு கூடிய விடுதி அமைத்து தரப்படும் என்று உறுதியளித்திருந்தார். அந்த வகையில் சென்னை மாநில கல்லூரியில் 21 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மாணவர் விடுதி நவம்பர் 4ஆம் தேதியன்று திறக்கப்பட்டது. ரொம்ப மாடர்னைஸ்டாக ஹாஸ்டல் வந்து நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். என்னோடது கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார் கோர்ஸ். இப்போது பிஜி ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் சார். தரை மற்றும் 2 தளங்களோடு 64,455 சதுர அடி பரப்பளவில் 70 அறைகள் கொண்ட விடுதி கட்டப்பட்டுள்ளது. இதில் மாணவர்களுக்கு 38 அறைகளும் மாணவியருக்கு 32 அறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. 114 மாணவர்கள் 96 மாணவிகள் என மொத்தம் 200 பேர் தங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள இந்த அறைகளில் ஏராளமான வசதிகள் அமைத்து தரப்பட்டுள்ளன. சிறப்பு அலமாரிகள், ஸ்மார்ட் லாக், பிரத்யேக சாய்தள அமைப்பு, குளியல் அறை மற்றும் கழிவறைகளில் அவசர குறியீடு விளக்குகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படும் வகையில் சிறப்பு கிராப் பார்கள். இது தவிர மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அனைத்து தளங்களிலும் அச்சமின்றி சென்று வரும் வகையில் தொட்டுணரக்கூடிய டாக்டைல் கைடிங் சர்ஃபேஸ் இண்டிகேட்டர்ஸ் தளம் அமைக்கப்பட்டுள்ளது. பார்வையற்ற மாணவர்களுக்காக பிரெய்லி பலகைகளும் பொருத்தப்பட்டு அனைத்து அறைகளிலும் அவசர அழைப்பு மணியும் வைக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் இருந்து சென்னைக்கு வந்து படிப்பதற்கு விரும்பும் மாணவர்கள் இனிமேல் அச்சப்பட தேவையே இல்லை எனும் அளவுக்கு அத்தனை அட்டகாச வசதிகளையும் கொண்டுள்ளது பிரசிடென்சி கல்லூரி. இந்த கல்லூரியில் இருப்பது போன்றே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் விடுதிகளிலும் சிறப்பு வசதிகள் அமைத்து தரப்படுமா என்பதே மாணாக்கர்களின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் செலீனா.